நம்ம இந்த வீடியோவில் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். செயின் ஸ்டிச்லேயே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எண்ட் நாட் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ட் நாட் போடலாம். ஏற்கனவே உங்களுக்கு செயின் எப்படி போடுறதுன்னு தெரியும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. செயின் ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செயினோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க. இல்லைனாலும் மேலே வந்து உங்களுக்கு கார்ட்ஸில் வந்து லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் செயினோட வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் செயின் போட்டுடுறேன். நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வரலாம். இல்லைனா உங்களோட கன்வீனியன்ட் டைமிங்கில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். 4 லாங்குவேஜஸில் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் ரெண்டுமே 4 லாங்குவேஜஸில் அவைலபிள் இருக்குது. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அண்டு தெலுங்கு 4 லாங்குவேஜஸில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸில் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜஸில் வாங்கிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செயின் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த செயினை வந்து கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கரில் இந்த செயினை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி கீழே வந்து நான் நீடில் வந்து த்ரெட்டை மாட்டியிருக்கேன். அப்படி லேசாக ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இழுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற செயின் வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இழுக்கும்போது ஏற்கனவே போட்டிருக்கிற செயின் அப்படி இருக்கும். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாமல் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த செயின் வந்து உங்களுக்கு சின்னதாகி அந்த செயின் உங்களுக்கு சின்னதாகி எப்பயும் போடுற செயின் மாதிரி ஆயிரும். நீங்கள் இப்போ இழுத்துருக்கிற செயின் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால லேசாக ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த பெரிய செயின்குள்ளே இப்படி இழுத்துட்டு வரீங்க. நீங்கள் இழுத்துட்டு வந்துட்டு இப்போ லைட்டாக இப்படி நீடில் வந்து உங்கள் பக்கம் திருப்பிக்கிறீங்க. திருப்பும்போது இந்த ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த செயினை அதை நம்ம நீடில் இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு கீழே இப்போ நான் என்ன பண்ணுறேன், த்ரெட்டை அப்படி என் கையில் இருக்கிற த்ரெட்டை நான் இப்படி இழுக்கிறேன். இழுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் வருது பாருங்கள். இப்படி கொஞ்சம் நீங்கள் ரொம்ப டைட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த இதில் இருந்தும் நீங்கள் நீடில் எடுத்துடணும். எடுத்துட்டு மொத்தமாக கீழே இழுத்தீங்க அப்படின்னா மாதிரி நீட்டாக விழுந்துடும் நாட்டு. இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராது. கொஞ்சம் மேலே வந்து செயின் தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு செயினில் வந்து போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயும் முடிக்கும் போது இதே மாதிரி நாட் தான் உங்களுக்கு போடணும். போட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்.